அப்பா எல்லாம் ஓகே தானே? ஆ, நல்ல தரிசனப்பா. நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். ஆ சரிங்கப்பா. இவ்வளோ நேரமாவாடா தூங்குவ? டயர்டாக இருந்துச்சுக்கா, அதான் கொஞ்சம் தூங்கிட்டேன். ம் ஆஃபீஸ் போலையா நீ? ஆ கிளம்பணுக்கா. ஏண்டி அவன் வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உடனே ஆஃபீஸ் துரத்துற. இவ்வளோ நாள் ஆகுதுல்ல. அவன் கிரண் மட்டும் பாவம் என்ன பண்ணுவான் தனியா? அதனால தான் கேட்டேன் போகலையா என்னன்னு. இப்போ என் தம்பிகிட்ட தானே கேட்குறேன், உங்களுக்கு என்ன? அம்மா விடுங்க, அக்கா தானே கேட்குறாங்க. என்னடா இப்போல்லாம் எதுவும் ஷேர் பண்ண மாட்ற, நிறைய மறைக்கிற. அக்காலாம் இப்போ கண்ணுக்கு தெரில. கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி தான் இல்லை? அக்கா நான் என்ன மறைச்சேன்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு எப்பயுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலும். நான் எதுவும் மறைக்கலையே. மறைக்கலையா? அப்போ நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் சொல்லலைன்ட்டேன்? ஐயோ மறந்துட்டேன்க்கா, சாரி. அதோட டெண்டர் நாளைக்கு தான், அதனால தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்ல. ஏண்டா நாளைக்குன்னு சொல்கிற, இன்னும் எதுவும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்க? ஆல்மோஸ்ட் ரெடிக்கா, நான் இன்னைக்கு போய் செக் பண்ணிவிட்டு சைன் போடுறது மட்டும்தான். ஓ அப்படியா? ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூக்கா. ஓகேடா, நீ ஆஃபீஸ் கிளம்பு, லேட் ஆகுது பாரு. ம். என்ன அங்கே ஒரே கூட்டமாக இருக்கு, அதுவும் லட்சுமி வீட்டுக்கு முன்னாடி. ஏய் லட்சுமி, ஏய் ஜெயா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அக்கா அவங்க யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டுக்கிறாங்க, சண்டை நிறுத்தவும் மாட்டுக்கிறாங்க. அதுக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறதா? இருங்க வரேன். எம்மோ சாந்தியம்மோ. சொல்லுமா. சாந்தியம்மா வயசுல பெரியவங்க, நீங்க போய் சொல்லுங்க, அப்பதான் அவங்க கேட்பாங்க. சரி இருமா, நான் போய் உங்களை இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டி நான், அதுவும் பார்த்துடலாம். ஏமாடி, ஏம்மா இப்படி அடிச்சுக்கிறீங்க? விடா விளக்குங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? போடி. ஐயோ அம்மா, இப்படி சாச்சு போட்டாலே. வேணும் வேணும், நல்லா வேணும். மஞ்சளா, பாவம் மஞ்சளா, அவங்க பாட்டுக்கு ஓரமா இருந்தாங்க. நீ சொன்னதால தான் சண்டே நிறுத்துறேன்னு போய் இங்க பாரு, மூக்கிலே அடி வாங்கி விழுந்துட்டு இருக்காங்க. அதான் கீதா நானும் பார்க்குறேன். என்ன எதிரில் யார் வரான்னு கூட தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இதை சும்மா விடக்கூடாது, இரு வரேன் இவங்கள. எக்கோ நீயும் போய் அடி வாங்காத, வந்துரு. ஏ இந்தாம்மா, நிறுத்துங்கம்மா. எதுக்குமா இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏ லட்சுமி, ஏ ஜெயா, நிறுத்துங்க. நீங்கள் போங்கக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் அம்மா, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா. இங்கே வாங்க. ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஊரில் இருக்கவங்க எல்லாரும் இங்கே தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயா உன்தான். பின்ன என்னக்கா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், லட்சுமி அக்கா உங்கள் வீட்டு கோழி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கன்னு. இவங்க கேட்கவே இல்லை. சரி பிள்ளை, அதனால இப்போ என்ன? என்னவா ஏக்கா? வாசலுக்கு முன்னாடிக்கா ஒரு மாமரம் கண்ணு, அதுவா குறுத்து வந்துச்சு. சரி வளர்ந்து வந்தா நல்ல மாம்பழம் சாப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தா, அதுக்குள்ளே இந்த லட்சுமி அக்கா கோழி வந்து அதை கொத்தி எல்லாத்தையும் நாசமாக்கிடுச்சு. ஏக்கா நான் என்ன வேணும்னாக்கா அவுத்து விட்டேன்? கோழிக்கு என்னக்கா தெரியும்? அதுக்கு போய் கண்டபடி பேசுறா. பேசுறது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, எப்படி கை வச்சிருக்கானு, எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. எம்மா, இதுக்காமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜெயா பாவம், அதுக்கு என்ன தெரியும்? தெரியாம தானே வந்துருச்சு, விட. அக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா, இவங்க வேணும்னு தான் பண்ணாங்க. யாரு? நான் வேணும்னு பண்ணனா? சரி இவ்வளோ பேசுறல்ல, அந்த கோழி முட்டை போட்டுச்சுன்னா என் கிட்ட இருந்து முட்டை வாங்கிட்டு தானே போவேன். என்னைக்காவது உன்கிட்ட இருந்து நான் காசு கேட்டிருக்கேனா?
அட விடு லட்சுமி, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. இல்லக்கா, அவ தெரியாமலாம் சொல்லல. நேத்து வந்து என்கிட்ட முட்டை கேட்டாக்கா, நான் தரல. அதுக்கு தான் இவ்வளவும் பண்றா. ஓஹோ, இது முட்டை சண்டையா? என்ன, எனக்கு தினமும் முட்டை தர மாரி சொல்றீங்க? பார்வதி அக்கா, நீங்களே கேளுங்க. நேற்று என் பையன் அம்மா முட்டை சாப்பிட்ணுன்னு கேட்டான். நானும் லட்சுமி அக்கா கிட்ட தான் கோழி இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்கலான்னு கேட்டேன்க்கா. அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவகிட்ட இருந்திருக்காது. நான் பார்த்தேன்க்கா, அவங்க கிட்ட முட்டை இருந்துச்சு. ஏம்மா, அது கோழி அடக்காக்க வச்சிருந்த முட்டை, அது எப்படி தர முடியும்? அவங்க பொய் சொல்றாங்கக்கா. ஜெயா, அது கோழி அடக்காக்க வச்சிருந்த முட்டை தான். நீங்களும் அவங்களுக்காக பேசாதீங்கக்கா. அட, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நானே நேற்று பார்த்தேன். இப்போ என்ன, உனக்கு முட்டை தானே வேணும்? நீ சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வா, அங்கே நிறைய இருக்கு, நான் தரேன். இப்போ போ. சரிங்கக்கா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னு நான் போகிறேன். சாயந்தரம் வரேன் வீட்டுக்கு. என்ன லட்சுமி இதெல்லாம்? அடே எம்மாடி, கொஞ்சம் என்னை பாருங்கம்மா, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன், முடியல. அட சாந்தியம்மா, கீழே படுத்து என்ன பண்றீங்க? மேலே காத்து வரலன்னு கீழே படுத்து காத்து வாங்குறேன், வரியா? அட தூக்கி விடுங்கம்மா. மூஞ்சில அடி விழுந்தாலும் கிழவிக்கு குசும்பு பத்தியா? ஏம்மா, என்ன அடி. உங்க சண்டையை தடுக்க வந்து மண்டை உடஞ்சது தான் மிச்சம். நான் பாட்டுக்கு சேவனேன்னு தானடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் தான் பெரியவங்க, நீங்கள் சொன்னாதான் கேட்பாங்கன்னு என்னை உசுப்பேத்தி விட்டு இப்படி அடி வாங்க விட்டாளுவளே. யாருமா? யாருமா? இதோ கீதா பக்கத்தில் நிற்கிறாளே, எதுக்கு வளர்ந்தவனும் தெரியாமல் வளர்ந்து நிற்கிறாளே, வளர்ந்தாமண்டி. அவள் பண்ண வேலை தான். லட்சுமி அக்கா, அப்படி என்னெல்லாம் பார்க்காதீங்க. நான் இங்கிருந்தே கேளுங்கன்னு தான் சொன்னேன். அவங்க தான் பக்கத்தில் போய் அடி வாங்கினாங்க. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படியே கை தாங்கலாமா போயிடணும். என்ன அடி சாமி? என்ன சாந்தியம்மா, அடி ரொம்ப பலமோ? இல்லை, தடவி விட்ட மாதிரி இருந்துச்சு. கிழவிக்கு கொழுப்பை பத்தியா? இன்னும் 4 அடி சேர்த்து போட்டிருக்கலாம். அட சும்மா இரு மஞ்சுளா, நீ வேற. அக்கா, நான் என்ன பண்ணேன்? ஹலோ சாந்த், ஏதாவது உதவி வேணுமா? போடி அந்த பக்கம். ஏன் மஞ்சுளா உனக்கு இந்த வேலை? நேற்று ஒரு கிளாஸ் சர்க்கரை கேட்டதுக்கு அந்த கிழவி என்ன பேச்சு பேசுனுச்சு தெரியுமா? அதான் கோத்து விட்டேன். சரி, அதை விடுங்க. என்னக்கா, சந்தைக்கு போகணும்னு சொன்னீங்க? ஆமாம் பாரு, அதுக்கு தான் உங்களை தேடிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்ததுமே எல்லாமே மறந்து போச்சு. சரிங்கக்கா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். என்ன தத்தோ, சண்டை தான் முடிஞ்சிருச்சே, நீங்கள் என்ன கிளம்பலையா? கிளம்புனுக்கும் குசும்ப பத்தியா? பேசுகிறேன், பதில் சொல்லாமல் போகிறத. சரிங்கக்கா, சண்டை தான் முடிஞ்சிருச்சுல, வாங்க சந்தைக்கு போகலாம். அக்கா இருங்க, நான் பைய எடுத்துகிட்டு வந்துடுறேன். மஞ்சுளக்கோ, அப்படியே எனக்கு ஒரு பை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் சண்டையை பார்க்க வந்ததில் பை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். என்கிட்ட பையெல்லாம் இல்லைம்மா. பொய் சொல்லாதீங்கக்கா. 1000 ரூபாய்க்கு துணி எடுக்க போனாலே 4 கட்டப்பையை உஷார் பண்ணிட்டு வருவீங்க. அதில் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, போங்க. வாங்கி வச்சுட்டு சும்மா இரு மஞ்சுளா. அக்கா, நீங்கள் சும்மா இருங்க. லட்சுமி அக்கா, என்ன நீங்கள் போகலையா? போங்க, எனக்கு ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். நீங்கள் வாங்கக்கா, அவங்க வருவாங்க. வீட்டில் என்னென்ன வச்சிருக்கான்னு கண்ணை வெளியில் விட்டு தான் பாப்பாளுங்க போல. வாடா, சாப்பிட்டியா? ம். நீ? சாப்பிட்டேன். நிலா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. ஃபைல்லாம் எங்க? இரு, எடுத்துட்டு வர சொல்கிறேன். பிரபா, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்னோட கேபினுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்புறம் மச்சான், மாமியார் வீட்டு விருந்துலாம் எப்போ? இந்த டென்டர் முடிஞ்சதும் கிளம்பிட வேண்டியதான்.
ஒரே ஜாலி தான் போ. சும்மா இருடா. சார் ஆ உள்ள வாங்க. சார் ஃபைல். அதை அர்ஜுன்கிட்ட கொடுங்க. அர்ஜுன், நீ ஃபைல்லாம் செக் பண்ணி பாரு. ஓகேடா. ஏய், இங்கே பாரு. சும்மா இருங்க, அர்ஜுன் சார் இருக்காரு. அவன்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். கிரண், சொல்லுடா. எல்லாம் ஓகே தான்டா, கரெக்டாக இருக்கு. சைன் போடலாமா? இல்லை நீயும் செக் பண்ணுறியா? நான் பார்த்துட்டேன், நீ சைன் போடலாம். ஓகே. ஏய், பிரபா, சார். நீங்களும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். பிரபா, நீங்கள் போங்க. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. என்னடா கிரண், உன் காட்டில் மழை தான் போல. ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன நான் இருக்கும்போதே இப்படின்னா, நான் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஓவராக கற்பனை பண்ணாத. நான் வேணும்னா மாமாட்ட சொல்லி உங்கள் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணட்டா? ஒரு ஆணியையும் பிடுங்க வேணாம். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ ஒன்றும் சொல்ல வேணாம், வந்த வேலையை பாரு. பார்க்குறேன்டா, பார்க்குறேன். அர்ஜுன், வீட்டுக்கு போகும்போது இந்த ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. நானா? நான் இல்லை, நீ எடுத்துகிட்டு போ. சொன்னா கேளுடா, எடுத்துகிட்டு போ. டேய், எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணுற? இது ஹை பட்ஜெட்டில் இருக்கிற ப்ராஜெக்ட். ஃபைல்லாம் நீயே எடுத்துகிட்டு போ, நான் எடுத்துகிட்டு போகல. டேய், நான் அந்த ஃபைலை சொல்லலை, இது வேற ஃபைலு. இது எடுத்துகிட்டு போ. ஓ அப்படியா? ஓகே, நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த தடவை ப்ராஜெக்டில் பார்க்கலாம் என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இல்லையான்னு. என்னடா யோசிக்கிற? நத்திங். ஓகே, வா ஜாலியாக அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம். ஓகே. நிலா, வீடுலாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நீ தனியாக இருக்கன்னு நினைக்காத. உனக்கு என்ன வேணும்னாலும் ஏதாவது பேசுனாலும் நான் இருக்கேன். சரிங்க நீ. அம்மா அப்பாட்டெல்லாம் பேசுகிறல்ல, அவங்க ஃபோன் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க நீ. நானும் பேசிட்டு தான் இருக்கேன். அப்புறம் அண்ணி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போகிற? உங்களுக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஏன் கேட்குற? இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் உங்களை. அர்ஜுன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். பாசத்தெல்லாம் சொல்லி காட்ட முடியுமா என்ன? நீங்கள் ஒரே பொண்ணுங்கிறதால வீட்டில் எல்லாரும் உங்களை செல்லமாக வளர்த்துருப்பாங்கல்ல? அப்படியும் சொல்லலாம். என்னோட எல்லா கனவுகளையும் ஆசைகளையும் சந்தோஷத்தையும் உன்னோட புருஷன் அழிச்சிட்டான். அப்புறம் எப்படி நான் இங்கே செல்லமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்? அண்ணி. சொல்லு. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிலா, நான் உன்னை கேட்கட்டுமா? கேளுங்க நீ. உங்கள் கல்யாணத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்திருந்தாங்கல்ல, அவங்க யார்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஓ, அவங்களா? அண்ணி, அவங்க என்னோட அப்பா அம்மா. என்ன? அப்பா அம்மாவா? அவங்க 2 பேரும் முஸ்லீம், நீ எப்படி? அம்மா தான் முஸ்லீம், அப்பா இல்லை. 2 பேரும் லவ் மேரேஜ். ஓ, அப்போ மணி மாமா பார்வதி அத்தை யாரு? அவங்க என்னோட அப்பா அம்மா. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. யார் அப்பா அம்மா? அண்ணி, முருகன் அப்பாவும் நசீன் அம்மாவும் எனக்கு பெரியப்பா பெரியம்மா மாதிரி. ஓ, நீ அப்படி சொன்னியா? நீ அப்பா அம்மான்னு சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியலை. அதான். அவங்களுக்கு பசங்க இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணா? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன் கல்யாணத்துக்கு வரல? அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் ரியா பானு. அவங்களால என் கல்யாணத்துக்குலாம் வர முடியாது.
ஏன் ஏன் என்னாச்சு உங்களுக்கு? அண்ணி, அவங்க இந்த உலகத்திலே இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. சாரி நிலா. ஐயோ பரவாயில்ல நீ. என்னோட ஃபேமிலியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தானே கேட்டீங்க. நிலா, அந்த பொண்ணு அழகாக இருப்பாங்களா? அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல. அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. சொல்லப்போனால் அவங்கள நான் பார்த்ததே இல்லை. இவ என்ன சொல்கிறா? அவளை பார்த்ததே இல்லைன்னா இவங்கள எப்படி தெரியும் இவளுக்கு? நிலா. அண்ணி, ராதிகா கால் பண்ணுறா. நான் பேசிட்டு வரேன். என்ன நடக்குது இங்கே? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இவன் எனக்கு பிளட் கொடுத்ததால இவளை பற்றி நான் சரியாக தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்களுக்கு இவ்வளோ எப்படி தெரியும்? கண்டுபிடிக்கணும். இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம், நமக்கு தான் பிரச்சனை. இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா பின்னாடி எனக்கு தான் பிரச்சனை வரும். சொல்லுடி. அக்கா பிஸியாக இருக்கியா? இல்லடி, சொல்லு. நம்ம வீட்டுக்கு நீங்கள் எப்போ போகிறீங்க? இன்னும் 3 நாளில் கிளம்பிடுவோம். நீங்கள் போங்க. எனக்கு இங்கே 1 வாரத்துக்கு வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் வரேன். ஓ அப்படியா? ஓகே, வரும்போது பார்த்து வா. வேற ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. ஓகேக்கா. அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? மனோ, அத்தை வீட்டில் இல்லை. அண்ணி எங்க போனாங்க? இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஏதாவது வேணுமா? காஃபி வேணும் நீ, அதான் அம்மாவை கூப்பிட்டேன். என்கிட்ட கேட்டால் நான் போட்டு தர மாட்டேனா? அதுக்கு எதுக்கு அத்தையை தேடுற? சரி, நீங்கள் ஹாலில் வெயிட் பண்ணு, நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அண்ணி. என்னடா இங்கே என்ன பண்ணுற? ப்ரோ, நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் எப்பயே வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுற? என்ன பண்ணுவாங்க, சும்மா தான். மனோ, காஃபி. தேங்க்ஸ் அண்ணி. என்னங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா வந்தேன். உங்களுக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரிங்க. மனோ, காஃபி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு அண்ணி. தேங்க்ஸ் அண்ணி. மனுஷனால நிம்மதியாக ஒரு காஃபி கூட குடிக்க முடியல இந்த வீட்டில். அர்ஜுன் வந்துட்டானா? அவன் கையில் எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். சரி, இங்கேயே வெயிட் பண்ணலாம். அவன் போனதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்துக்கலாம். அண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்க? அதுவும் எங்களோட ரூமையே பார்த்துட்ருக்காங்க. அர்ஜுன் ரூம்லேருந்து வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஏன் அங்கேயே பார்த்துட்ருக்காங்க? அண்ணி எதுக்கு நம்ம ரூமுக்கு போகணும்? அதுவும் யாருக்கும் தெரியாமல் போகணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அவர் இருந்தப்பே போயிருக்கலாம்ல. இதுக்கு அவர் போனதுக்கப்புறம் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாமா? நிலா, நிலா, இங்கே கொஞ்சம் வாயேன். இதோ வரேங்க. என்னங்க, கூப்பிட்டீங்களா? என்னங்க, ஏதாவது வேணுமா? இப்போதைக்கு எதுவும் வேணாம், நைட்டு பார்த்துக்கலாம். லூசு. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. சும்மா தாண்டி பேசுறதுக்காக கூப்பிட்டேன். ஏன்? ஓ, அண்ணி எதுக்கு நம்ம ரூமுக்கு போகணும்? அங்கே என்ன இருக்கு? நிலா, சொல்லுங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இங்கே வா, பக்கத்தில் வா. என்ன ஆச்சு உனக்கு? நான் வந்தப்ப நல்லா தானே இருந்த, திடீர்னு என்ன ஆச்சு? நிலா, என்ன ஃபேஸில் திடீர்னு ஒரு குழப்பம் தெரியுது, என்ன ஆச்சு? எனக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். என் ஃபேஸில் என்ன குழப்பம் தெரியுது?
நான் நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியா? உனக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாடா, ஒரு தொல்லை இல்லைன்னு. அடி என்ன அடி, ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கே இப்படி சொல்லிட்ட. அப்போ நான் உன்னை தொல்லை பண்ணுறேனா? அப்படியும் சொல்லலாம். அடிங்க. சரி சொல்லு, காலையிலேருந்து என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் போனதுக்கப்புறம் அத்தை கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா, அப்படியே உங்கள் கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சேன்னா, அப்புறம் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சேன், அது காய போட்டேன், அது காஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சேன், அப்புறம் சஸ்திகா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் அத்தை கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் வரட்டுமான்னு கேட்டேன். வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அண்ணி கூட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது என் தங்கச்சி கால் பண்ணா, அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மனோ வந்து காஃபி கேட்டான், அவனுக்கு காஃபி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். பாப்பா போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. நீங்கள் தானே கேட்டீங்க காலையிலேருந்து என்ன பண்ணணுன்னு, அதான் சொன்னேன். சரி, அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்ன, என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? சும்மாதான், அவங்க என்னை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா, தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தில் வந்தாங்கல்ல நஸ்ரீன் அம்மாவும் முருகன் அப்பாவும், அவங்கள பற்றி கேட்டாங்க. என்ன அவங்கள பற்றி கேட்டாங்களா? நீ அதுக்கு என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அவங்களும் எனக்கு ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் சொன்னேன். அப்புறம் ரியாக்காவை பற்றி கேட்டாங்க. அவங்கள பற்றியும் எனக்கு தெரியாதுல்ல, அதனால் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது அவங்க கிட்ட சொன்னியா? உனக்கு அவங்க தான் கண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னியா? இல்லையே, அது சொல்லலான்னு வந்தப்போ தான் ராதிகா கால் பண்ணிட்டா, அதனால சொல்லலை. அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் என்கிட்ட கேட்கல. நானும் மனம் வந்ததால நான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததால மறந்துட்டேன். இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். அடியே நில்லு, இங்கே பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். எங்கள் வீட்டில் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது மட்டும் இருக்கட்டும். நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ சொன்னியே அப்பா அம்மா மாதிரி, அப்படியே சொல்லு. வேற எதுவும் சொல்லிடாத. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னு அப்புறமா சொல்கிறேன். எனக்காக நான் சொல்கிறேன்ல, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்லலை. சரி, அப்புறம் வேற என்னென்ன பண்ண? ஏன் உங்கள் அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு? அதுவும் இல்லாமல் வீட்டில் யாருக்கும் தெரியவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறாரு? இப்போ இவங்க அக்கா நம்ம ரூமுக்கு போனாங்கல்ல, அதை சொல்லலாமா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் அவங்க அக்கா மேலே இவருக்கு பாசம் அதிகம். அவங்க அக்கா பற்றி ஏதாவது சொன்னால் நம்மள தான் திட்டுவார். அவங்க சும்மா நார்மலாக போயிருப்பாங்க, அதெல்லாம் யோசித்து நம்ம தப்பாக பேசக்கூடாது. ஹேய், ஒன்னதாண்டி. என்ன அடிக்கடி ஆஃப் மூடில் போகிற? இல்லையே. அப்படியா? இல்லை இல்லை,
முடியாது. அவங்க நார்மலாக போகணும்னு நினச்சா அவர் இருக்கிறப்பே போயிருக்கணும்ல. ஏன் அவர் வந்ததுக்கப்புறம் வெளியில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போனாங்க? ஏதோ சரியில்லை.